வணக்கம் மகன், நான் உங்கள் பூபதி. இனிய மாலை வணக்கம். லைவ் வந்துட்டோமா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை மட்டும் கொடுத்துருங்க. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா, பஃபரிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ வணக்கம் மக்கா. ஹாய் ஹாய் ஹாய். சண்முக சுந்தரம் ப்ரோ ஹாய். சூர்யா அன்பழகன் ஹாய். இனிய மாலை வணக்கம். ஸோ லைவ்ல இருக்கமா அப்படின்னு மட்டும் ஒரு ரிப்ளை மட்டும் என்ன பண்ணிருங்க அப்படின்னா கொடுத்துருங்க. வணக்கம் மகன். ஓகே, ஸோ ஆடியோ இஸ் கிளியர். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2. அன்னைக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முதல் வகுப்பு லைவ்ல வந்து சிம்பிளிஃபிகேஷனை பத்தி அப்படி சும்மா பார்த்துருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்விகளுக்குள்ள போயிடலாம். இதோ உங்களுக்கான கேள்விகள். இதோட பிடிஎஃப் டெலிகிராம்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். மறுபடியும் இன்னைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு ரெக்கரிங் டெசிமல். ரெக்கரிங் டெசிமல்ல ஒரு கேள்வியை கொடுத்துட்டு இதை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க, சுருக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள் லைவ்லயுமே ஒரு 30 வினாடிகள் டைமரை இங்க வச்சிடறேன். நான் இப்போ நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், இன்னொரு 1 or 2 டேஸ்ல எல்லாமே சரி பண்ணிடுவேன். ரெகுலரா லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு நான் ஷெட்யூலே கொடுத்துருவேன் முன்னாடியே. இந்த கேள்விக்கான விடையை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கமான் கைஸ். ஸோ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டே வந்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு மேலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணேன். நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு லைவ் இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் ரெகுலரா லைவ் போலாம். ஸோ தேங்க்யூ ஹரிஸ் அன்பு, சூர்யா அன்பழகன். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. கார்டன் அண்ட் ஹோம் குட் ஈவினிங் நண்பா. ஸோ இதுக்கான விடை கொடுங்க. 0.09 ரெக்கரிங். இதோடைய பின்னம் ஃபிராக்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ மேல இருக்கிற நம்பர் எழுதுங்க 9. மேல 2 நம்பருக்கு மேல கோட் இருந்ததுன்னா 2 9 கீழே போட்டுக்கோங்க. இன்ட்டு 7. ஸோ மேல என்ன இருக்கு 3. மேல ஒரு நம்பருக்கு மேலதான கோட் இருக்கு 9. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணோம்னா இங்க 1/11 வரும். இன்ட்டு இங்க கேன்சல் பண்ணோம்னா 1/3 வரும். 7 1/3. ஸோ கலப்பு பின்னத்தெல்லாம் பின்னமா மாத்திருங்க. கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தினோம்னா 22/3 வருது. 22/33 வருது. ஸோ கேன்சல் பண்ணி போட்டோம்னா 2/3 வரும். சரியான விடை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2/3 இஸ் த ஆன்சர். ஸோ யாருமே ஆன்சர் பண்ணல. ஓகே, கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல 2வது கேள்வி. ஸோ இன்ஸ்டாகிராம், முக்கியமா டெலிகிராம்ல பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். என்னுடைய முழு வேலையுமே இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலெக்ஷன் வாங்குறதுக்கு என்னோட ஒர்க்கு அதற்கான உங்களை ரெடி பண்றது தான். இந்த பூபதி மேக்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம்ல அதாவது மண்டேல இருந்து டெய்லியுமே கியூசஸ் போகும் கண்டிப்பா. அதே போல இப்போ இந்த லைவ் முடிஞ்சோடனே இதோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் போஸ்ட் பண்றேன். ஓகே, ஹாய் ஹாய். ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸாக்டா எப்படி சால்வ் பண்றதும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மக்கா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் மெத்தட். இதுக்கப்புறம் டைமர் கொடுத்துறேன் நான். ஒவ்வொரு லைவ்லயும் இதுக்கப்புறம் டைமர் இந்த இடத்துல வச்சிடுறேன். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு சம்பத் ப்ரோ கேட்டாரு அப்படிங்கிறதுனாலதான் முக்கியமா லைவே அவர் கால் பண்ணி கேட்டாரு. ஒரு 1 டே, இன்னொரு 1 டே எனக்கு கொடுத்தீங்கன்னா பெஸ்டா. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஒர்க்கும் செட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4/3. சூப்பர் ஹரிஸ் அன்பு, சூப்பர் மணிமாறன் ப்ரோ. ஓகே, இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சால்வ் பண்ணணுங்க. 1/2. 1ல 1/2 மைனஸ் பண்ணோம்னா கண்டிப்பா 1/2 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதை எப்படி ப்ராப்பரா சால்வ் பண்ணலாம்னா இந்த 1க்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 1க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தா 2. கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணா மேலையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். 2ல 1 போச்சுன்னா 1/2. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின் அப்படியே எழுதணும்னா 1 டிவைட் பை இந்த டிஎன்பிசி வகுப்பு நிறைய பேருக்கு புரியாதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப எழுதுறேன். 1 டிவைட் பை 1 பிளஸ் 1 டிவைட் பை இதோட வேல்யூ தான் 1/2 வந்தது. சரி, இப்போ இந்த 2 எங்க போயிரும் அப்படின்னா இங்க வந்துரும். அப்ப திரும்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ஃபுல்லா எழுத வேணாம்.
இடத்துல ஆனா இப்படி எழுதிக்கலாம். ஓகே 1 divided by 1 plus 1 divided by இந்த இடத்துல என்ன வந்துரும்னா 2 வந்துரும். ஓ 1 plus 2 வந்துரும். 1 plus இப்படி வந்துரும். சோ கைஸ் கரெக்டானா கரெக்டா 1/2 னு இருக்கும். மேல போச்சுன்னா ஓ 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by திரும்ப 1 divided by இதை சால்வ் பண்றப்ப 1/2 னு வந்துரும். இந்த 1/2ல இந்த 2 எங்க வந்துரும்னா இங்க வந்துரும். சரிங்களா? இந்த 2 எங்க வந்துரும் அப்படின்னா இங்க வந்துரும். சரி. சோ இப்போ இதெல்லாம் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கரெக்டா ஹரிஸ்? கரெக்டா ஹரிஸ்? இப்போ இந்த இடத்துல 3 னு வந்துரும். இந்த இடத்துல வந்து 1 plus 2 என்ன வந்துரும்னா 3 னு வந்துரும். நம்ம ஷார்ட்கட்லயே போட்டு பழகிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வந்துருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 வந்துருது. அப்போ 1 divided by 1 plus என்ன வந்துரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 divided by 3 னு வந்துரும். ஓகே சோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 1 divided by LCM எடுத்தோம்னா இங்க 3 இங்கேயும் 3 3 plus 1 4 by 3 னு வந்துரும். ஓகே சோ இப்போ இத ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன வந்துரும்னா 3/4 வந்துரும். ஆனா நிறைய பேர் 4/3 ல போட்டிருக்கீங்க. ஓகே ஆன்சர் 3/4. ஓ 3/4 தான் போட்டீங்களா? சோ ஆன்சர் 3/4. சோ இது எக்ஸாக்ட் மெத்தட். இப்படி சால்வ் பண்ணலாம். பட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாவும் சால்வ் பண்ணலாம். இதையே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாவும் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்டா எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எழுதிக்கோங்க 1 2. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. இல்ல இந்த 1 எத்தனை 1 இருக்கு பாருங்க. 3 பிளேசஸ் எழுதிக்கோங்க. 3 பிளேசஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. சரி இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பிளஸ் பிளஸ் இங்க மட்டும் மைனஸ் இருக்கு. சோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இங்க போட்டுக்கோங்க 1. சோ அடுத்தது பிளஸ் இருக்கு. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இங்க போட்டுக்கோங்க 3. சோ அடுத்ததும் பிளஸ் தான் இருக்கு. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி இங்க போட்டுக்கோங்க 4. சோ அப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3/4 இஸ் த ஆன்சர். இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்ம் என்ன பண்ணிக்கோங்க அப்படியே எழுதிக்கோங்க. இது ஷார்ட்டா சால்வ் பண்ணிக்கலாம். சோ திரும்ப சொல்றேன். இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் 1 2. இங்க மைனஸ் இருந்தது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறோம் 1 வந்துரும். சோ அடுத்தது என்ன பண்ணிக்கிறோம்னா இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் 1 plus 2 பிளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 3 plus 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 3/4. இது ரெண்டையும் எடுத்து எழுதிக்கிறோம். சோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற ஏதாவது டைப்ஸ் இருக்கா சார்னா இருக்கு. என்ன டைப்ஸ்னா இது எல்லாமே 1 1 வருந்தாதான் இப்ப நான் சொன்ன ஷார்ட்கட். இப்ப 1 1 வராம 1 divided by 2 plus 1 divided by 3 plus 1 divided by 7 plus 6/4 சம்திங் இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அது ஒரு கொஸ்டின் வச்சு ப்ராப்பரா சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த மாடலும் ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். எக்ஸாக்ட் மெத்தட் வந்து இதுக்கு நான் எக்ஸாக்ட் மெத்தட் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே தான் எக்ஸாக்ட் மெத்தட். பட் ஷார்ட்கட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மாதிரி பார்க்கலாம். ஓகே அடுத்தது ஆஃப் பேஸ்டு கணக்கு. சோ ஆஃப்னா பயப்படாதீங்க. இந்த போர்ட் மாஸ் ரூல் இருக்கு இல்லையா? வி போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இல்லையா? இந்த போர்ட் மாஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்க்கு அப்புறம் ஆர்டர் ஆஃப். இதுவும் பெருக்கல் தான். பட் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதான் நீங்க சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். இதான் என்ன பண்றாங்க அப்படின்னா கேக்குறாங்க. ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டைப். இந்த கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்ல சாரி நியூமரேட்டர்ல இருக்கிற 1 மறந்துட்டேன். ஓகே ஹரிஸ், ஹாய் வாத்தி, விஜி வந்தாச்சா? சூப்பர். சோ இத ஃபர்ஸ்ட் எழுத தெரிஞ்சுக்கோங்க. 1/4 ஆஃப்னா பெருக்கல் தான். 1/2 ஆஃப்னா பெருக்கல் தான். 3/4 ஆஃப்னாலும் பெருக்கல் தான். 52,000 52,000 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சோ எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
இந்த 52 4ஆல் அடி கொடுத்தோம்னா 13. ஓகே, அடுத்தது 13 4ஆல் அடி கொடுத்தோம்னா 3 12 மீதி 1, 10 4ஆல் அடிச்சோம்னா 2, 20 4ஆல் அடிச்சோம்னா 5 0. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் திரும்பவும் 2ஆல் அடி கொடுக்குறோமா? ஆமா, 3250 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 1625. இந்த பெருக்கல்ல என்ன நம்பர் இருக்கிறான்னா 3ஆம் நம்பர் இருக்கிறான். 3 5. 5ல ஏதாவது ஆன்சர் கிடைக்குதான்னா 2 ஆப்ஷன் கிடைக்குது, மீதி 1. 6 6 + 1 7. 75ல பதில் கிடைக்கணும். 75ல பதில்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பதில் தான், 4875. ஆன்சரை போட்டுடலாம். 4வது கேள்வி. இதுவும் ஆஃப் பேஸ்டு கேள்வி. ஆஃப், ஓகேங்களா? ஆஃப் அப்புறம் சதவீதத்துல எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 10 செகண்ட் தான், அதிகமா டைம் நான் கொடுக்கல. ஒரு 10 செகண்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப 16ஆம் வாய்ப்பாடு தெரியணும். 84 16ஆல வகுத்தோம்னா 5 16 80ங்க, மீதி 4. 43 16ஆல வகுத்தோம்னா 2 16 32ங்க, மீதி வந்து பாத்தீங்கன்னா 8 3 எத்தனைனா 32, மீதி 11. 112. 112னா 7 டைம் வரும். 7 டைம் வரும். 527 பிளஸ் 50% அப்படின்னா 50 வகுத்தல் 100 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4429. இது இந்த பக்கம் போனா மைனஸ். அப்போ 4429ல 527 மைனஸ் பண்ணி போட்டோம்னா 2 0 9 3 3902. அப்ப 50%னா 1/2x ஈக்குவல் டு 3902. அப்ப x ஈக்குவல் டு 3902 2ஆல பெருக்கணும். 2 2 4 0 9 2 18, மீதி 1 6 1 7. 7804. சரியான விடை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 7804. அடுத்த கணக்கு 5வது கணக்கு. ஆன்சர் அடிங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு செஷனுக்கு ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, டைம் வேஸ்ட் ஆகுதா, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க, சஜஷனா சொல்லுங்க. ஓகே, 26/24 26 வகுத்தல் 24 ஆஃப் 408 பிளஸ் 25 வகுத்தல் 48 சதவீதம் ஆஃப் 43200 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க. இது 2ஆல கூட அடி கொடுத்துக்கலாம். 13 வகுத்தல் 12 ஆஃப்னா மல்டிபிளிகேஷன் 408 பிளஸ் 25 வகுத்தல் 48க்கு அப்புறம் சதவீதம் இருக்குது. சோ நிறைய பேரு 25% கொடுத்திருந்தா 25 வகுத்தல் 100ன்னு எழுதிடுறாங்க. 1/4% கொடுத்திருந்தாங்கன்னா சோ இத எப்படி எழுதலாம்னா 1/4 வகுத்தல்ல 100ன்னு எழுதணும். இப்படி எழுதையில இது என்ன ஆகும்னா 1 வகுத்தல் 4, இந்த 100 இங்க வந்துடும், 400ன்னு வந்துடும். இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இனிமேலுக்கு இந்த கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எழுதி கொடுத்துட்டேன். 25/48%. அப்ப 25/48%னா கீழேதான் 100 வரும், இந்த 100 இங்க வந்துடும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ தப்பு விட்டுறக்கூடாது. ஆஃப் பெருக்கல் 43200. ஓகே, எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதான் அடி கொடுக்கலாம். எதாவது அடி கொடுக்கலாம், இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இந்த 2 பூஜ்ஜியம் அடி கொடுக்கலாம். 432 48ஆல வகுத்தோம்னா 9. 9 பெருக்கல் 25 225. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 12ஆல அடி கொடுக்கலாம். 40 12ஆல அடி கொடுத்தோம்னா 3 டைம் 36, மீதி 4. இந்த 48 திரும்ப 12ஆல அடி கொடுத்தோம்னா 4 12 48. அப்ப 13 34 பெருக்கலாம். 4 3 12, மீதி 1 9 13 14, மீதி 1 4. 442 225. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். 442யும் 225யும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். 7 6 6 667. சரியான விடை 667. கிருத்திகா மேம், நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டேன் லைவ்னு சொல்லிட்டு.
1 டே பிஃபோர் இதுக்கப்புறம் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஆறாவது கணக்கு, கணக்கு எண் 6. ஓகே, கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்னு கொடுத்தா என்ன சார் பண்றது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஆஃப்னா பெருக்கல் 1005. எனக்கு நிறைய டைம் பிரச்சனை வந்திருக்கு. எக்ஸும் பெருக்கலும் கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் தெரியாம நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கையில தான் இருக்குது. 35 ஈக்குவல் டு 150%, 150 வகுத்தல் 100 ஆஃப் 750 வகுத்தல் 2.5. மேல கீழே 10ஆல பெருக்கணும்னா இப்படி வந்துடும், -5. ஓகே, ஆன்சர். ஓகே, இதை வந்து சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா வகுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இந்த 2 பூஜ்ஜியம், 75 25 அடிச்சோம்னா 3, 150 பெருக்கல் 3 450 -5. ஓகே, சோ இது ரெண்டையும் வகுத்தோம்னா 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா 70, மீதி 31, 305. 305 35 அடிச்சா 9, அப்ப 29x. ஓகே, இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் பண்ணி போடுங்க. 450ல 19 மைனஸ் பண்ணோம், 435. இப்ப 435 ஈக்குவல் டு 29x. அப்ப x ஈக்குவல் டு 435 வகுத்தல் 29. ஒரு டைம், மீதி 14, 145. 145னா 5 டைம். சரியான விடை என்னவா இருக்கும்னா 15ங்க. ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் 15 வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையா இருக்கும். ஓகே, அடுத்த கணக்கு 7வது கணக்கு, ரூட் பேஸ்டு கணக்கு. ரூட்டுக்குள்ள, வர்க்க மூலத்துக்குள்ள, ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணக்கு. ஒரு 20 வினாடிகள் டைம். எங்க சம்பத்குமார் ப்ரோ ஆன்சரே காணா, சம்பத்குமார் பிரதருக்கு ஆன்சரே காணா, வரமாட்டேங்குது. லைவ்ல இருக்கிறவங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. ஓகே, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணக்குல எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அகைன் அதே தான், போர்டு மாஸ். போர்டு மாஸ். சோ போர்டு மாஸ் பிராக்கெட்குள்ள எதுவும் இல்ல, ஆஃப் எதுவும் இல்ல, வகுத்தல் இருக்கானா இருக்கு. சோ இது ரெண்டையும் வகுக்கலாம். 3ஆல வகுத்தோம்னா 9, 3ஆல வகுத்தோம்னா 2. சோ இப்ப இங்க இப்படி இருக்கா. இப்ப இந்த 52 2ஆல வகுத்தோம்னா 26. அப்போ ரூட் ஆஃப் 26 பெருக்கல் 9 பிளஸ் 26ல 4 கழிச்சு போட்டீங்கன்னா 22. 26 பெருக்கல் 9 260, 260ல 20 கழிச்சோம்னா 240, 240ல 9 கழிச்சோம்னா 231. 231 கூட 22 கூட்டணும், ரூட்டும் போட்டுக்கணும். அப்ப என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256. 256க்கு ரூட் எடுத்தோம்னா 16. சரியான விடை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16. என்னடா ஆச்சு, இப்படி வந்துருச்சே. ஓகே, ரூட் ஆஃப் ஆன்சர் 16 தான். ஓ, 16 இல்ல. சோ விஜய் மேம் 16 ஸ்கொயர் இல்ல, 16 தான் ஆன்சரு, ஆப்ஷன்ல இல்ல. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, செட்டாவது கொஸ்டின். ஸ்பீடு ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா விரட்டலாமா? தேங்க்யூ ஹரிஸ். ஓகே, சோ ஒரு ரூட்ல ஒரு கேள்வி கொடுத்தனா அதே இன்னொரு கேள்வி கொடுத்துக்கிறேன் பாருங்க. இப்பதான் ரூட்ல மாடல்ல ஒரு கேள்வி கொடுத்தேன், அதே மாடல்ல நீங்க பயிற்சி எடுங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் அடிங்க. 16 ஸ்கொயர் 256 தான், பட் ஈக்குவலுக்கு அப்புறம் எக்ஸ் தானே கேக்குறாமா.
யாரு சார் விரட்ட போறீங்க? ஓ, வேகமா விரட்ட. ஓகே, டன். ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் வரும். 20 பெருக்கல் 8 160. 160 பிளஸ் 85ல 20 போச்சுன்னா 65ங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 160 பிளஸ் 65 225ங்க. 225க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 15ங்க. சரியான விடை 15ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்து 9வது கேள்வி. அகைன் ரூட்டுக்குள்ளே இன்னொரு கணக்கு. பட் ஆனா இதுல ஃபுல் வேல்யூ ரூட்ல இல்ல. இன்னொரு பாயிண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்னு கேட்கல, எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்டான். இந்த கேள்வியில இப்ப நான் ஒரு வேணா முன்னெச்சரிக்கையா சொல்லாம இருந்தேன்னா ஒரு சிலர் தவறு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். %40 ஆஃப் 900 மைனஸ் 421 பிளஸ் 350 பிளஸ் 272 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர். ஸோ ரூட்டுக்குள்ள 40% ஆஃப் 900 மைனஸ் 421 பிளஸ் 350 பிளஸ் 272 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம், இது ரெண்டையும் பெருக்கணும்னா 360 வந்துடும் பிராக்கெட்டுக்குள்ள. 360 பிளஸ் 350 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 710. 421 மைனஸ் பண்ணணும். ஸோ 9 8 2 289. இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது ரூட்டுக்குள்ள 289 நமக்கு கிடைக்குதுங்க. 289ங்க பிளஸ் 272 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 289ங்கிறது 17. 17 பிளஸ் 272 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 289 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 17. ஸோ 17 ஆன்சர், சரியான விடை. அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஒரு சூப்பரான கேள்வி இது, ரூட்டுக்குள்ள. ஸோ தமிழ்ல கொடுக்கவே இல்லையே சார்னா மதிப்பை காண்க. ஓகே, ஆன்சர். இல்ல விஜய் மேம், ஸோ நீங்க கேட்டதை நான் சீரியஸா எடுத்துக்கல, சரி காமெடியா எடுத்துக்காம நான் சீரியஸா பதில் சொல்றேன். இன்னொரு 2 days மேம், இன்னொரு 2 days. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா இங்கதான். ஒரு டெய்லி யூடியூப்ல மட்டுமே 3 லைவ் போலாம். 3 லைவ் இல்ல, ஒரு லைவ் டைமிங் வந்து ஈவினிங் செட் பண்ணிட்டேன் 8 PM. இது டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ ரயில்வே எஸ்எஸ்சிக்கு பேங்கிங்க்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் எப்பன்ட்டு. ஒரு செஷன் மார்னிங், ஒரு செஷன் ஆஃப்டர்நூன், ஒரு செஷன் ஈவினிங், அது மாதிரி கண்டிப்பா போலாம். டோன்ட் வரி மேம், டோன்ட் வரி மேம், சாரி மேம். ஓகே, ஸோ இது மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. இதுல 2 டைப் உண்டுங்க. இதுல 2 வகை உண்டு, டைப் 1 டைப் 2. அதாவது பிளஸ் மைனஸ்ல சொல்றேன். டைப் 1 பிளஸ்னு வச்சுக்கோங்க, டைப் 2 மைனஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ டைப் 1 வந்து ரூட்டுக்குள்ள இப்படி கொடுத்துட்றாங்க. 30 மைனஸ் 30 மைனஸ் 30 மைனஸ் 13. இதே வந்து பாத்தீங்கன்னா, ஓ இது பிளஸ்னு சொல்லிட்டேன்னா பிளஸ். முக்கியமான இன்னொரு கான்செப்ட் என்னன்னா இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மைனஸ்ல இந்த கொஸ்டின்.
ஸோ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரே நம்பர் தானே ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த நம்பரை வந்து 2ஆ பிரிங்க. அதாவது ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்னா 30 வர மாதிரி எழுதுங்க. அப்படி எழுதையில 15 2 10 3 1 பெருக்கல் 30 5 பெருக்கல் 6 சம்திங் நிறைய லாஜிக் எழுதிட்டே போலாம். மோஸ்டா நெக்ஸ்ட் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் இருக்கிற மாதிரி எழுதுங்க. அப்படி எழுதுறப்ப 5 6 வருது. அதாவது நீங்க எழுதக்கூடிய நம்பருக்கான HCF என்ன இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். சரி, இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுடைய கொஸ்டின் மைனஸ்ல இருந்ததுன்னா சின்ன நம்பரை எழுதிக்கோங்க. உங்களோட கொஸ்டின் பிளஸ்ல இருந்ததுன்னா பெரிய நம்பர் எழுதிக்கோங்க. இந்த 2 நம்பர்ல அதான் ஆன்சர். அப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து மைனஸ்ல இருந்தது. சின்ன நம்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5. இப்ப சரியான ஆப்ஷன் ஏ. டல்லா கிளாஸ் எடுக்கிறேன்னா அச்சோ கிடையாதுப்பா, இன்னும் ப்ராப்பரா லைவ் வரலையான்ட்டு தான் சீக்கிரம் வந்துடுறேன். மாஸ் பண்றோம் விஜய் மேம். ஓகே, சிம்பிளிஃபை √12 into √27. ஓகே, சோ இது மாதிரி கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்குக. இது மாதிரி கொஸ்டினும் என்னன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சுருக்குக. ஓகே, ஆன்சர் ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார், யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல். அச்சோ கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா ஒரு பிளான் பண்ணி என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஆனா சம்பத் ப்ரோ வந்து கேட்டாரு, சார் நான் வந்து மேக்ஸ் எனக்கு வேணும்னு. அதனால சடனா வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு ½ an hour கூட இது கிரியேட் பண்ண லைவ். ஒரு ப்ரீ பிளான்ட் இல்ல, அதனால ஒரு சோகம் இருக்கலாம் மேபி, பட் சோகம்லாம் கிடையாது கண்டிப்பா. ஓகே, ஹாய் சார், ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்? கண்டிப்பா கிடையாது கவின், சாரி கவின். ஓகே, கமான். ஓகே, சோ √12 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 12 எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 12 எப்படி எழுதலாம்? இந்த 12 எப்படி எழுதலாம்னா 4 பெருக்கல் 3 எழுதலாம். ஓகே, இதுல ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா இது மாதிரியான கணக்குல ஒரு நம்பர் எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும், ஒரு நம்பர் நார்மல் நம்பரா இருக்கும், ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஓகே, இதுல இன்னொன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் 3 தான், ரூட் எடுக்க முடியல. அந்த 3 வந்து அடுத்த நம்பர்லயும் மோஸ்டா இருக்கும். நீங்க எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கனாலும் இங்க என்ன நம்பர் எடுக்க முடியாம இருக்கோ அந்த நம்பர் அடுத்த நம்பர்ல இருக்கும். அப்போ இந்த 27 பிரிச்சு எழுத தெரியலன்னா 3 வச்சு பிரிச்சு எழுதுங்க. 9 3. அப்ப இந்த 3 ரூட் எடுக்க முடியாது, ஆனா 9க்கு ரூட் எடுக்கலாம். இதான் இங்க கான்செப்ட். 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2, 3க்கு ரூட் எடுக்க முடியாது, √3. 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3, 3க்கு ரூட் எடுக்க முடியாது, √3. சோ 2 பெருக்கல் √3 பெருக்கல் 3 பெருக்கல் √3. 2 பெருக்கல் 3 6. ஓகே, √3 பெருக்கல் √3 வெறும் 3. அப்ப 6 பெருக்கல் 3 18. சரியான விடை என்னன்னா 18, ஆப்ஷன் சி. ஓகே ஓகே, அடுத்தது சால்வ் தி ஈக்குவேஷன். மக்கா தமிழ்ல இல்லையான்னு நினைச்சுக்காதீங்க, மதிப்பை காண்க, அவ்வளவுதான் தமிழ்ல. சரிங்களா, மதிப்பு காண்க. ஓகே, அடுத்து என்னன்னா என்ன சம்பத்தன்னா எங்க சார டிஸ்டர்ப் பண்றீங்க? அச்சோ டிஸ்டர்ப்லாம் பண்ணலப்பா கைஸ், எனக்காகலாம் இல்ல, உங்களுக்காக. பட் சம்பத் கேட்டது அவருக்காகன்னு கேட்கல, ஸ்டூடெண்ட்ஸ். சோ எக்ஸாம்ஸ் வரப்போகுது சார், டக்குன்னு வாங்க 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 வாங்க, விடாதீங்க. உண்மையாலுமே அந்த ஒரு இது இருந்தது, சரி லைவ் போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, டக்குன்னு ஆன்சர் அடிங்க, உங்களால முடியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12ங்க. ஓகே, சோ என்ன கேள்வி அப்படின்னா இதுல மிக முக்கியமானது a² மைனஸ் b² ஈக்குவல் டு a பிளஸ் b பெருக்கல் a மைனஸ் b. ஓகே, இன்னொன்னு a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் ஆகுறது இந்த ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா வேற எப்படி எழுதிக்கலாம்னா a பிளஸ் b இன்டு a பிளஸ் b எழுதிக்கலாம். சோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா கேள்விகளுக்கு தகுந்தாப்புல நம்மள மாத்திக்கணும். இதை வந்து நீங்க அட்வான்ஸ் மேக்ஸ்ல நிறைய பாப்பீங்க. அந்த கொஸ்டினுக்கு தகுந்தாப்புல நம்ம மாத்தி எழுதிக்கணும், இதுலதான் போக கூடாது. இப்ப a² மைனஸ் b², அப்ப a பிளஸ் b இன்டு a மைனஸ் b.
சோ a plus b the whole square. மேல இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் சேமா இருக்கிறதுனால இதை நான் வந்து இந்த ஃபார்முலால எழுதாம இந்த ஃபார்முலால எழுதிக்கிறேன். இப்ப 3 plus 8 into 3 plus 8. சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சால்வ் பண்றோம். இந்த 3 plus 8 இந்த 3 plus 8 கேன்சல். 3ல 8 கழிச்சு போட்டீங்கன்னா 5, 3ல 8 ஆட் பண்ணி போட்டீங்கன்னா 11. சோ ஆன்சர் -5/11. சோ ஆப்ஷன் பி -5/11. சோ மதிப்பை காண்க. அது என்ன எங்க சார் புரியலையே தனலிங்கம், புரியல. சம்பத் அண்ணா அது என்ன எங்க சார் அப்படின்னா ஓகே இது சால்வ் பண்ணலாம். சோ அதாவது இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனா இங்க டினாமினேட்டர் பகுதியில இருக்கு இல்லையா, மேல போய் பெருக்கலுக்கு வந்துடும். எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டும் என்ன ஆகும்னா √128 பெருக்கல் √162. சோ இப்போ ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. √a பெருக்கல் √b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டு b ன்னு தாராளமா எழுதலாம். சரி, இப்ப நான் சொன்னதுதான். இது ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பரை பிரிச்சு எழுத பாருங்க. இந்த மீதி இருக்கிற ஒரு நம்பர் வந்து அடுத்ததுலயும் இருக்கும், ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி பாக்கீங்கன்னா என்ன நம்பர் சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணுவோமா? 2ஆல டிவைட் பண்ணோம்னா இங்க 64 வருது. இந்த 64 ஸ்கொயர் நம்பரா? ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் போக மீதி எனக்கு என்ன இருக்கு? 2 இருக்கா? அதே 2ஆலேயே இங்கேயும் வகுத்து போடுங்க. 2ஆல வகுத்தோம்னா 81. இப்ப அந்த 81 ஸ்கொயர் நம்பரா கிடைச்சிருச்சு பாருங்க. இந்த 81 ஸ்கொயர் நம்பரா கிடைச்சிருச்சு. இந்த 64 ஸ்கொயர் நம்பர். இந்த ரெண்டும் எப்படி இருக்குன்னா சமமா இருக்கா? 64க்கு 64க்கு ரூட் எடுத்தோம்னா 8 இன்ட்டு இந்த 81க்கு ரூட் எடுத்தோம்னா 9. இந்த √2 அப்படியே இருக்குங்க பெருக்கல். இந்த √2 அப்படியே இருக்குங்க. அப்ப 8 பெருக்கல் 9 72ங்க பெருக்கல் √2 பெருக்கணும்னா 2ங்க. 72 பெருக்கல் 2 144ங்க. அப்ப சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 144. அடுத்த கணக்கு ஒரு சதவீத கணக்கு. இந்த சதவீத கணக்கு நம்ம நிறைய கணக்கு சால்வ் பண்ணிட்டோம். நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து எத்தனாவது கணக்கு அப்படின்னா போன கொஸ்டினுக்கு 12 ஆன்சரா? ஓகே ஓகே 144 ஆன்சர் இல்ல. ஏன் ஆன்சர்னா நான் தான் தவறு விட்டுட்டேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே விட்டுட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் தான் 144. எக்ஸ் ஈக்குவல் டு 12. சரியான விடை 12. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்ணாம விட்டுட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை மட்டும் சால்வ் பண்ணி விட்டுட்டேன். கேள்வி அவன் கேட்டிருக்கிறது எக்ஸ். சரி, இது எத்தனாவது கணக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14வது கணக்கு. 14வது கணக்கும் ஸ்டெல்லா எப்படி 144 வரும் சார்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. 144 சரியான விடை இல்லைங்க மேம். எக்ஸ் ஈக்குவல் டு 12 தான். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தான் 144ங்க. ஓகே, அடுத்த கணக்கு 25% of 48 plus 50% ஆஃப் 120 ஈக்குவல் டு x% ஆஃப் 1200. ஸ்டெல்லா 12 தாங்க ஆன்சரு. ஆமாங்க. 25% அப்படின்னா 25 வகுத்தல் 100ங்க.
ஆஃப் 48ங்க பிளஸ் 50%னா 50 வகுத்தல் 100ங்க ஆஃப் 120ங்க எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 1200னா எக்ஸ் டிவைட் பை 100ங்க ஆஃப் 1200ங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சலுங்க. ஈக்குவலுக்கு அப்புறம் 12x வந்துடும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 100 50 கொண்டு அடிச்சோம்னா 2 டைமுங்க, 120 2 கொண்டு அடிச்சோம்னா 60ங்க, பிளஸ் 60 வந்துருங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா ஓர் 25 25ங்க, 4 25 100ங்க, 48 4ஆல் அடிச்சோம்னா 12ங்க. அப்போ 12 பிளஸ் 60 72ங்க, 72 ஈக்குவல் டு 12xங்க. இந்த 72 இந்த 12 கொண்டு அடிச்சோம்னா 6ங்க. அப்ப x ஈக்குவல் டு 6ங்க. அப்ப சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி 6. 15வது கேள்வி ஆன்சர் அடிங்க. 15th கொஸ்டின். சார் ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளாஸ் தரேன்னு ஒரு சார் சொன்னாங்க சார், அவரை பாதி டேஸ் ஆள காணோம் சார், தேடி கண்டுபிடிச்சி தாங்க சார். நீங்களா கண்டுபிடிச்சிங்களா தேடி? இப்ப சோ விஜய் மேம் ஓகே ரீசன் பை டேக் விஜய் மேம் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க மேம். ஒரு 2 days. ஓகே 65% ஆஃப் 240 பிளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 150 ஈக்குவல் டு 210 என்னன்னு கேக்குறாங்க. 65% ஆஃப் 240 65%னா 65 வகுத்தல் 100 ஆஃப் 240 பிளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 100 ஆஃப் 150 ஈக்குவல் டு 210. சோ இது என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். சோ இந்த 0க்கு 0 கேன்சல், 5ஆல் அடிச்சோம்னா 2, 5ஆல் அடிச்சோம்னா 13, 24 2ஆல் அடிச்சோம்னா 12, 13 12 156 பிளஸ் சோ 50ஆல் அடிச்சோம்னா 3, 50ஆல் அடிச்சோம்னா 2, 3x டிவைட் பை 2 ஈக்குவல் டு 210. இப்போ 3x டிவைட் பை 2 ஈக்குவல் டு 210 வகுத்தல் 156. இங்க ஒரு 44, அங்க ஒரு 10 54. இங்க வந்து 3x டிவைட் பை 2. இந்த 54 3ஆல் அடிச்சோம்னா 18, எக்ஸுக்கு வகுத்தல்ல 2, இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு வகுத்தல்ல இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா பெருக்கல், அப்ப 36. சரியான விடை 36ன்னு வச்சுக்கோங்களேன். சோ கேள்வி எண் 15க்கு 36. கேள்வி எண் 16 ஆன்சர் அடிங்க. 140% ஆஃப் 56 பிளஸ் 56% ஆஃப் 140 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்னு கேக்குறாங்க. ஆன்சர் அடிங்க. ரயில்வேக்கு சீக்கிரமா கோர்ஸ் லான்ச் பண்றேன், வீடியோஸும் கொடுக்குறேன். ஒரு 1 or 2 days மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க விஜய் மேம். என்ன ஹரிஷ் ஏதோ போலீஸ் கேஸ்னா அப்புறம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கியா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆன்சர் பண்றியாப்பா? ஃபேன் போட்டுக்கோங்க அண்ணா. சரி ஓகே, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். 140% அப்படின்னா 140 டிவைட் பை 100 ஆஃப் 56 பிளஸ் 56% அப்படின்னா 56 டிவைட் பை 100 ஆஃப் 144 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த ஆன்சர் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 2 பூஜ்ஜியத்தை அடிச்சிருங்களேன். 14 பெருக்கல் 56 56 பெருக்கல் 14 ஒண்ணுதான். கரெக்டுங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு பக்கம் சால்வ் பண்ணீங்கன்னா போதும். இந்த 14 56 மட்டும் பெருக்குங்க. 24 2 20 26 28 2 7. இதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனா? 24க்கு 4 2,
20 26 20 26 28க்கு 8 2 இங்கதான் இருந்திருக்கும் 784 78.4 அதேதான் இங்க இதை சால்வ் பண்ணும் போதும் வந்திருக்கும் 78.4 ஓகே ஆன்சர் வந்து 0.4 அப்ப 0.8ல ஆன்சர் வரணும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 0.8ல இருக்கு சோ 0.8 போட்டுடலாமா 17வது கணக்கு ஆன்சர் பண்ணுங்க 72% ஆஃப் 390 பிளஸ் 28% ஆஃப் 165 ஈக்குவல் டு x மைனஸ் 3 குரூப் 4ல பிசி இல்ல குரூப் 4ல பிசி இல்ல குரூப் 4ல பிசி இல்ல குரூப் 4க்கான வீடியோவை இப்பதான் கொடுக்குறேன் ஓகே சோ 72% அப்ப 72 divided by 100 ஆஃப் 390 பிளஸ் 28%னா 28 divided by 100 ஆஃப் 165 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஓகே ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸ் இதுனா பாயிண்ட்ல தான் வர மாதிரி இருக்கு ஓகே சோ பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த 0க்கு 0 கேன்சல் அடிச்சிருவோம் ஆன்சர் வந்துச்சா இந்த क्वेश्चनக்கு ஓ நீங்க பிஸியா 72 பெருக்கல் 39 18 மீதி 1 63 69 70க்கு 0 7 கேரி 21 பிளஸ் 7 28 280.8 பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 அடிச்சோம்னா 20ங்க 5 அடிச்சோம்னா 30